திருநெல்வேலி மாவட்டத்தில் மிஷனரியாக ஊழியம் செய்ய வந்தார் ஜான் டக்கர் ஐயர் அவர் இங்கிலாந்தில் 1792 பிறந்தார். மிஷனரியாக பணிபுரிய 1833 தமிழகம் வந்தார். தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊழியம் செய்ய வந்தார். இங்குள்ள மக்கள் கல்வி அறிவு இன்றி அறியாமையில் இன்றி இருளில் மூழ்கியிருந்தனர். பெண்கள் வெளியே வராமல் வீட்டிற்குள்ளே இருந்ததை பார்த்து தன் சகோதரியானிய சாரா டக்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார். அவர்கள் அதை பார்த்து இந்திய பெண்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தார். சாரால் டக்கர் அவர்கள் கால் நடக்க முடியாதபடியால் வீல் சேரில் இருந்தனர். அவர் ஒரு ஹேண்டிகேப்ட். ஆனால் அவர் ஊனமாக இருந்ததை நினையாமல் இந்திய பெண்களுக்காக அறிவு கொடுக்க வேண்டும் என நினைத்தார். அதற்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். தன்னிடம் உள்ள தங்கத்தை தன் சகோதரரான ஜான் டக்கரிடம் கொடுத்து பெண்களுக்காக கல்வி நிறுவனங்களை தொடங்க சொன்னார். ஜான் டக்கர் ஐயர் பாளையங்கோட்டை பெண்களுக்காக கல்வி நிறுவனங்களை தொடங்கினார். 13 ஆண்டுகள் நடைபெற்றது. நிதி பற்றாக்குறையால் மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பின் அந்த செய்தி சாரால் டக்கர் அவர்களுக்கு தெரிந்ததும் அதனால் மனம் உடைந்து ஆண்டவரிடம் ஜெபித்தார்கள். அதனால் உடல்நிலை குறைவின்றி பின்னர் அவர்கள் தோழியான சோஃபியா, மரியம், ஜோன் ஆகியோர் பார்க்க வந்தனர். சாரால் டக்கர் எல்லா செய்தியையும் அவர்களிடத்தில் சொன்னார். அதன் பின் சாரா டக்கர் மரித்து விட்டார். அதன் பின் சாரா டக்கர் தோழிகள் நிதி திரட்டி தங்கமாக கொடுத்து மீண்டும் பெண்களுக்காக கல்வி நிறுவனங்களை தொடங்கினார்கள். சாரா டக்கர் நினைத்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். அவர்கள் தோழிகள் மூலமாக 18ஆம் நூற்றாண்டில் இருந்து பெண்களுக்கான கல்வி நிறுவனங்களை இன்று வரை சாரால் டக்கர் என்று பெயரில் வெற்றியுடன் நடைபெற்று வருகிறது. சாரால் டக்கர் முதலான பெண்களுக்கான கல்வி நிறுவனங்கள் அமைந்தது. தென்னிந்தியாவில் முதல் கல்வி நிறுவனங்கள் பள்ளி, கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி. சாரால் டக்கர் கல்லூரி நிறுவனங்கள் கல்வி கற்று வீட்டிற்கும் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பெண்கள் பணியாற்ற வருவது குறிப்பிடத்தக்கது. சாரால் டக்கர் இந்தியாவிற்கே வரவில்லை. ஆனால் அவர்கள் எண்ணம், ஏக்கம், சிந்தனை, இதய துடிப்பு, அவர்களின் பிரார்த்தனை, விடாமுயற்சி, செயல்பாடு, தியாகம் உணர்வு அனைத்தையும் திருநெல்வேலி மாவட்டத்தின் பெண்களை பற்றியே இருந்தன. சாரால் டக்கர் எதற்காக பாடுபட்டாரோ அது இன்று வரையும் நிறைவேற்றி வருகிறது. சாரால் டக்கர் ஜெபம், செயல்பாடு வீணாக போகவில்லை. எல்லாம் வெற்றிதான். நாமும் ஜெபிப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம்.